ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய சுப்பிரபாதத்திலே ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் கோயிலில் சமர்ப்பணம் என்பது. அதாவது கோயிலில் பெருமாள் சேவிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் போகும்போது ஏதாவது சமர்ப்பணம் பண்ணணும், பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எப்பவுமே சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னா சில சமயம் முடியாத கூட போகும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டான்னா, எப்போ பெருமாளை சேவிக்க போனாலும் ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பத்ரைஹி புஷ்பைஹி பலைர்வாபி பூஜா காலோக்தவர்த்மனா அப்படின்னு. ஒன்று புஷ்பங்கள் எடுத்துன்னு போகலாம், இல்லை பழங்கள் வாங்கிட்டு போகலாம், இல்லை துளசி முதலான இலைகள் எல்லாம் எடுத்துன்னு போகலாம். அதுவும் இல்லாட்டா நவீன காலத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், கொஞ்சம் பெருமாளுக்கு தட்சிணையாவது ஏதாவது சமர்ப்பிச்சுட்டு வரலாம் அப்படின்னு, உண்டியில் பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பைசாவாவது எடுத்துன்னு போவா. லோகத்திலே பார்த்தோம்னா பெரிய மனுஷர்களை யாரை பார்க்க போனாலுமே வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு இருக்கு, சாஸ்திரமும் இருக்கு. ஆச்சாரியர்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது, மகாராஜாவை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. ஆனால் ரொம்ப பெரிய பாகவதர்கள்லாம் சேவிக்கும் போது கூட நம்ம ஏதாவது சமர்ப்பிக்கணும் அப்படின்னே சொல்லி இருக்கு. இதெல்லாம் அந்த ரீதியில நமக்கு லௌகிகமாகவும் நம்ம நாகரீகமாக என்ன பண்ணுவோம் கேட்டா, நம்ம ஒரு ஆத்துக்கு போனோம்னா, விருந்தாளியா போனோம்னா அவங்க தான் வெறுங்கையோட போக மாட்டோம். சரி, எம்பெருமான் நம்ம விசேஷமா உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் இல்லையோ, அதனால பெருமாளை சேவிக்கும் போகும்போது கூட கையில ஏதாவது கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் நித்தியமே பெருமாள் சேவிக்கிறோம், நித்தியம் ஏதாவது சமர்ப்பிக்க முடியுமா என்ன? நித்தியமே நான் பக்கத்தில் இருக்க பெருமாளை சேவிக்கிறேன், அதே மாதிரி சில சமயம் என்ன ஆகும்னா, ஒண்ணுமே கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கஷ்டப்படுறவாளுக்காக அந்த ஆகமத்துல அடுத்த வரி ஒன்று சொல்லியிருக்கார். கேவலாஞ்சலி நாவாபி விஹிதேன யதா ததா அப்படின்னு. ஒன்னும் சமர்ப்பிக்க முடியாட்டா வெறும் அஞ்சலியாவது சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு. ரெண்டு கையும் கூப்பிடுறோம் இல்லையோ, அதுதான் அஞ்சலி. எப்படி அஞ்சலி பண்ணணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதே முறையில அஞ்சலியை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நாம சமர்ப்பிக்கலாமாம். அஞ்சலிங்கிறது அதுவே ஒரு தாமரை பூ மாதிரி, அதனால அதை தாராளமா சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டான்னா, மனசு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிக்கிறார். அதைத்தான் இப்போ தேசிகன் நிர்வாகமாக நாம பார்க்க போறோம். அதாவது புஷ்பம் சமர்ப்பிக்க முடியாட்டா என்ன, நம்ம மனசுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த மனசை எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிச்சுடலாம் அப்படின்னு சாதிக்கிறார். சம்ஸ்கிருதத்துல புஷ்பத்துக்கு சுமனஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நல்ல மனசு அப்படின்னு ஒரு அர்த்தமும் கிடைக்கும், புஷ்பம் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கும். அந்த ரீதியில நம்ம சுமனசு நல்ல மனசா வச்சுக்கணும், அதை நன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன கேட்டா, ரகசியமான விஷயம் என்ன கேட்டான்னா, மனசை சமர்ப்பிக்கணும்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும். எம்பெருமான் கிட்ட நன்னா சேவிக்கும் போது மனசு சுத்தமா இருந்தா போரும். நாம சமர்ப்பிக்கணும்னு ஒன்றும் பண்ண வேண்டாம், எம்பெருமானே அதை எடுத்து கொள்வான். அதாவது திருப்பானாழ்வார் அமல்நாதிபிரான்லே அற்புதமான ஒரு பாசுரம் கடைசியில சாதிச்சிருக்கார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளங் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்பதாக. அங்கே கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அப்படிங்கிற இடத்துல சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருக்கார். அதாவது ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்காரு இல்லையோ, அவர் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி போய் வடமதுரையில் போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அப்படியே ஆயர் குளத்துல போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுன்னு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாராம். ரங்கநாதன் தெரியும் நமக்கு, அவர் ராமாவதாரத்துக்கு முன்னாடியே வந்தவர், அதனால அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். அங்கே கிருஷ்ணாவதாரத்துல அவருக்கு ஆச்சரியமான ஒரு திரவியம் ஒண்ணு கிடைச்சது ஆயர் குலத்துல, அது வெண்ணெய். அது எம்பெருமானுக்கு ரொம்ப திருவுள்ளம் உகந்ததாக இருக்கு. ஆயர் குலத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று அந்த வெண்ணெயை கண்ணன் களவாடி உண்டான். என்ன கேட்டா, இது என்னுடைய வெண்ணெய், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணனே எடுத்துக்கொண்டானாம். நவநீத சோரன் என்பதாக வெண்ணெய் தொடுவுண்ட கல்வா என்று ஆழ்வார் சொல்லும்படியாக இந்த திருநாமங்கள் எல்லாம் பெற்றான் இல்லையா, அந்த வைபவத்தை ஆழ்வார் சொல்றார். அப்படிப்பட்ட கண்ணன் தான் இன்று ஸ்ரீ ரங்கநாதனாக இருந்து என் மனசை கொள்ளை கொள்கிறான், என் மனசையும் களவு கொண்டான் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்,
இடைச்சியர்கள் வைத்த வெண்ணெய் போலே இவரது திருவுள்ளம் பெரிய பெருமாளுக்கு நவநீதமாயிற்று அப்படின்னு. அதாவது அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து இங்க வந்தான் இல்லையா ரங்கநாதன், அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க அதே மாதிரி வெண்ணெய் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கானாம். இங்கே நல்ல சுத்தமான வெண்ணெய் வேணும், சுத்தமான மனசோட சுத்தமான வெண்ணெய் வேணும். அது கிடைக்குமா பார்த்துட்டு இருக்கானா. ஆனா கிடைக்காமே போகும்போது திருப்பானாழ்வார் அவதாரம் வருது இல்லையா, அந்த சமயத்துல திருப்பானாழ்வார தன்கிட்ட பெருமாள் கூட்டுண்டான். லோகசாரங்கமாமணி தோல் தண்ணிலே வந்து திருப்பானாழ்வார் ரங்கநாதனை சேவிக்கு வந்தார். அவருடைய மனசை பெருமான் பார்த்தான், அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்துதான். உடனே ரங்கநாதன் வெண்ணெய் அபகரித்து கொண்டா மாதிரி திருப்பானாழ்வாருடைய மனசையும் அபகரித்து கொண்டான் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நம்ம மனசை வெண்ணெய் மாதிரி வச்சுட்டு இருந்தா போரும், கண்ணன் அவன் மனசை தானே அபகரிச்சுட்டு விடுவான். வெண்ணெய் எப்படி வெள்ளையாக இருக்கோ அந்த மாதிரி நாமளும் நம்ம மனசை வெள்ளையாக வச்சுக்கணும். வெண்ணெயானது எப்படி அழுக்கு இல்லாமல் எதுவும் கலக்காமல் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மனசையும் அழுக்கெல்லாம் கலக்காமல், வேற தூசு தும்பெல்லாம் எதுவுமே கலக்காமல் நாம தெளிவாக இருக்கும்படி நாம பார்த்துக்கணும். வெண்ணெயானது எப்படி மிருதுவாக இருக்கோ அந்த மாதிரி மனசையும் கரடு முரடாக வச்சுக்காமல் மிருதுவாக வச்சுக்கணும். வெண்ணெயானது எப்படி உருகும்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மனசையும் நாம எம்பெருமானை பார்த்து உருகும்படியாக மனசை தயார்படுத்தி கொள்ள வேணும். வெண்ணெய் எப்படி சாரமான விஷயமாக இருக்கோ, அதாவது தயிரிலிருந்து கடைந்து எடுத்த சாரமான விஷயமாக இருக்கிறதோ அதே மாதிரியாக நம்முடைய மனசையும் நாம் எப்பவுமே சாரமான விஷயங்களில் ஈடுபடுவதாக, அது மட்டும் இல்லாமல் மனசுதான் மிக சாரமானது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு கொண்டு வெண்ணெய் மாதிரி நாம் மனசை வச்சுக்கணுமா. இந்த மாதிரியாக வெண்ணெய் மாதிரி நம்ம மனசை தூய்மையாக வச்சுண்டு பகவான் முன்னாடி போய் நின்றா போறோம். நாம மனசை சமர்ப்பிக்கணும், தனியா ஒன்றும் பண்ணவே வேண்டாம். அப்படிப்பட்ட மனசை பகவானே தானே அபகரித்து கொண்டு விடுவான் அப்படின்னு சாதிக்கிறார். திருப்பானாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதன் விஷயமாக திருமேனி முழுவதையும் ஆபாத சூடம் அனுபவித்தாராம். அதாவது திருவடி முதல் திருமுடி வரை ஒவ்வொரு அவயவமாக சேவித்து அனுபவித்து பாசுரங்கள் பாடினார். அதே வழியை பின்பற்றி சுவாமி தேசிகனும் பகவத் தியான சோபானம் அப்படின்னு ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமாக ஆபாத சூடம் பகவானை அனுபவிக்கிறார். அப்போ அதுல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்ன கேட்டா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே சுவாமி தேசிகன் என்னுடைய மனசாலே நான் சேவிக்கிறேன், என்னுடைய மனசை அதில் ஈடுபடுகிறேன் அப்படின்னு தான் சொல்றார். மாமிகே எம் மனிஷா மானசம்மே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மனசு ஈடுபடுறதா தான் சொல்றார். தேசிகன் குறிப்பாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் மனசை ஈடுபடுத்தும்படியாக ஸ்தோத்திரம் அருளி செய்யறான்னு பார்த்தா, அப்போ இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் தான் சுவாமி தேசிகனே அதனுடைய ரகசியத்தை ஸ்பஷ்டமாக நமக்கு சொல்லியிருக்கார் என்பதாக தெரிகிறது. அதாவது என்ன கேட்டா, கோயிலில் நம்மால் பெருமாளுக்கு எதை சமர்ப்பிக்க முடியுமோ அதை சமர்ப்பிப்போம். அப்படி எதையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனாலும் கவலை இல்லை. எம்பெருமானே நமக்கு கொடுத்திருக்கிற மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனசை நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு பெருமாளை சேவிக்க போனாலே அப்போ பெருமாள் தானாக எடுத்துக்கொண்டுடுவார். பகவத் தியான சோபானத்தில் ஒரு விஷயம் சொல்றார், என்னுடைய மனசுங்கிறது சுத்தமான குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்திலே ரங்கநாதனுடைய திருமேனி அப்படியே அதனுடைய நிழல் படியும். படிஞ்சா நல்ல குளத்துல பக்கத்துல கரையில மரம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தினுடைய உருவமானது குளத்துல அப்படியே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ரங்கநாதனுடைய திருமேனியானது என்னுடைய மனசுல நன்னா எனக்கு தெரியும். இதே அந்த குளத்துல கலங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கரையில என்ன இருந்தாலும் தெரியாது. அந்த மாதிரியாக கலங்கின மனசுல பெருமாள் சேவை ஆகாது, தெளிவான மனசுல தான் பெருமாள் சேவை ஆகும் அப்படின்னா சாதிக்கிறார். அந்த ரீதியில நாமும் சுத்தமான மனசை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதாக கோயிலே எம்பெருமானை சேவிப்போம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.